கர்த்தர் கொடுத்த இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை தியானிக்க நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இந்த சூழ்நிலை நமக்கு நன்றாகவே தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களுக்கு அவர் அளித்த 3வது தரிசனத்தை தான் நாம் இந்த 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்று சொன்னால், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மற்ற சீசர்களும் நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் மீன் பிடிக்கும்படியாக போனதாக நாம் பார்க்கிறோம். இது சரியா தவறா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த சீசர்களை அழைக்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி அவர்களை அழைத்தார். ஆனால் இந்த இடத்திலே தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் அவர்கள் மறந்தவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியவில்லையே, நாம் இப்பொழுது என்ன செய்வது என்ற ஒரு குழப்பத்திலே அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்வுக்கே திரும்பலாம் என்ற ஒரு தீர்மானம் எடுத்து இவ்விதமாக மீன்பிடிக்க சென்றதாக நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இவர்கள் இங்கே ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆண்டவரே, எங்களை பற்றிய உம்முடைய திட்டம் என்ன, எங்களை நீர் அழைத்தீரே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரிடத்திலே கேட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் என்ன செய்வது என்ற ஒரு குழப்பத்திலே நாம் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பது அந்த நேரத்திலே மிகவும் ஏற்ற ஒரு காரியமாக இருக்கும். இங்கே நாம் இன்னொரு காரியத்தை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். பேதுரு மீன் பிடிக்க போலாமா என்று சொல்லி சீசர்களை பார்த்து கேட்கவில்லை. மாறாக, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே மற்ற சீசர்களும், ஆம், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம், போலாம் என்று சொல்லி சொன்னதாக நாம் பார்க்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பின்மாற்றம் அடைகிறோம் என்று சொன்னால், தேவ திட்டத்துக்கு மாறாக, தேவனுடைய அழைப்புக்கு மாறாக, தேவ சித்தத்துக்கு மாறாக ஒரு முடிவெடுத்து நான் தவறான பாதையிலே செல்கிறேன் என்று சொன்னால் அது என்னோடு நிற்காது. அது என்னை சார்ந்தவர்களையும் பின்மாற்றத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போகும் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. பேதுரு பாருங்க, வாங்கன்னு கூப்பிடல, நான் போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அவர்களும் போனதாக நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியும். எனவே நான் எடுக்கிற ஒரு தவறான தீர்மானமானது அது பிறரையும் பாதிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம், நாம் எடுக்கக்கூடிய தீர்மானத்திலே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, நாம் என்ன செய்கிறோமோ, நாம் பிள்ளைகளுக்கு முன்பாக எவ்விதமாய் நடக்கிறோமோ அதுதான் பிள்ளையினுடைய மூளையிலே பதிவாகக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஒருவேளை பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நடத்தையை பிள்ளைகள் உற்று நோக்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இன்னொன்று, உளவியலாளர்கள் சொல்லும் பொழுது, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே எவ்விதமாக நடக்கிறார்களோ அவ்விதமாகவே பிள்ளைகள் மற்றவர்களிடத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லி உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோமோ அது பிறரை அப்படியே பாதிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. எனவே நம்முடைய பேச்சு வேண்டுமானால் அது சரியானதாக இருக்கலாம், நல்ல நிலைமையிலே நாம் பிரசங்கிக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் பொழுது அதையே பிறரும் பின்பற்றக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு முறை ஒரு போதகர் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாரு, ஞாயிற்றுக்கிழமை. அப்போ திடீரென்று பக்கத்துல இருந்த காம்பவுண்டுக்குள்ள இருந்து ஒரு கோழி இவருடைய காம்பவுண்டுக்குள்ள வந்துருச்சு. உடனே இந்த போதகர் சொன்னாராம், தன்னுடைய வேலைக்கார பெண்மணியை பார்த்து சொன்னாராம், இந்த கோழியை எடுத்து வை, இன்னைக்கு மதியம் இதுதான் சாப்பாடு, நல்லா குழம்பு வச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அம்மாவும் சரின்ட்டாங்க. உடனே சர்ச்சுக்கு போனாரு. அன்னைக்கு பிரசங்கம் என்ன தெரியுமா? 10 கட்டளைகள் ஒன்றான பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்பதுதான் அன்றைக்கான செய்தியாக இருந்தது.
அந்த வேலைக்கார பெண்மணியும் ஒரு விசுவாசி தான், அவங்களும் சர்ச்சில் இருந்தாங்க. அப்போ இந்த செய்தியை கேட்டுட்டு செய்தி முடிஞ்ச உடனே வேகமா வீட்டுக்கு வந்து அந்த கோழி எடுத்து உரிய நபர்களிடத்திலே ஒப்படைச்சிட்டாங்க. உடனே இந்த போதகர் சர்ச்சில் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே இன்னைக்கு சுட சுட கோழி குழம்பு இருக்கும் என்ற ஒரு எண்ணத்துல வந்தவருக்கு ஒரு அதிர்ச்சி. எங்க கோழி அப்படின்னு ஒன்ன இந்த பெண்மணி சொன்னாங்களாம், இல்லையா இன்னைக்கு நீங்க வந்து பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சிக்க கூடாதுன்னு நீங்க எடுத்தீங்க இல்லையா, கர்த்தர் என்னோடு பேசினாரு, அந்த கோழி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களது தானே, அதனால நான் அவங்க கிட்டயே கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே இந்த போதகர் சொன்னாராம், ஊருக்கு தான் உபதேசம், அது நமக்கு இல்ல என்று சொல்லி இந்த போதகர் சொன்னாராம். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் அவிதமாக இராதபடிக்கு, நான் ஒரு பின்மாற்றத்துக்குள்ளாக போகிறேன் என்று சொன்னால் அது பிறரையும் கூட பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நம்ம வாசித்த இந்த வசனத்திலையும் கூட பேதுரு மீன் பிடிக்க போகலாமா என்று கேட்கல, நான் மீன் பிடிக்க போறேங்கிறாரு, அவங்களும் வந்ததாக நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது. இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு விஷயம், நாம் யாருக்கும், திருச்சபைக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இடரலாக நாம் இராதபடிக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு நிலைமையிலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு அவிதமாக ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.